நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. நேற்றைய தினத்துல நம்முடைய மாம்சத்துல சுயமானது அழிக்கப்படும் போது இந்த மாம்ச சரீரமானது தேவனுக்கு உகந்த ஜீவ பலியாக மாறி வருவதை குறித்து பார்த்தோம். அப்படியாக மாம்சத்துல சுயமானது அழிக்கப்படும் போதே மாம்ச பலவீனத்திலிருந்து மாறி ஆவிக்குரிய வகையில தேறினவர்களாக மாற முடியும். இந்த ஆவிக்குரியவைகளை பற்றியே இன்றைக்கான வேத பகுதிகளில் பார்க்க போறோம். அதற்குரிய வேத வசனம் 1 கொரிந்தியர் 2 அதிகாரம் வசனம் 13. 1 Corinthians chapter 2 verse 13. அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறோம். இந்த வசனத்துடைய துவக்கமும் நேற்றைக்கு நாம ரோமர் 6 அதிகாரம் 19 வசனத்துல பார்த்த துவக்கமும் ஒன்றிற்கு ஒன்று நேரெதிராக இருக்கு இல்லையா? நேற்றைக்கு நாம பார்த்த வசனத்துல பவுலடியார் எப்படி துவங்கியிருந்தாரு? உங்களுடைய மாம்ச பலவீனத்தின் நிமித்தம் மனுஷர் பேசுகிற பிரகாரமாய் பேசுகிறேன்னு சொல்லி, அந்தபடியாக மனுஷர் பேசுகிற பிரகாரமா எளிய நடையில விளக்குவதை சொல்லியிருந்தாரு. இன்றைக்கு நாம பார்த்த வசனத்துடைய துவக்கத்துல நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல், இந்த வசனமானது ஆவிக்குரிய வகையில நிதானித்து பேசுகிற காரியத்தை விளக்குகிறது. அதையே மேற்படியா இந்த வசனத்துல சொல்லியிருக்காரு, பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி. அப்படியாக ஆவிக்குரிய பிரகாரமாக வார்த்தைகளை வெளிப்படுத்துவதாக பவுலடியார் சொல்லியிருக்காரு. இது எதனாலனா, ஒரு தேவ பிள்ளை ஆவிக்குரிய வாழ்க்கையில தேர்ச்சி அடைந்திருக்கும் போது ஆவிக்குரிய காரியங்களை விளக்கும் போது அவங்களால தெளிவுபட புரிந்து கொள்ள முடியும். அப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில பின்தங்கியிருந்து அந்த மாம்ச பலவீனத்தோடு காணப்படும் போது மனுஷர் பிரகாரமாய் எளிய நடையில சில வார்த்தைகளை புரிய வைக்கிற விதமாக இருக்கும். உதாரணத்தோடு சொல்லணும்னா, நேத்திக்கு நம்ம பார்த்த பகுதி ரோமருக்கு எழுதின நிருபத்துல காணப்பட்டது. ரோம சபையில அதிகப்படியான புறஜாதிகள் இருக்கிறாங்க. இந்த புறஜாதியர் வேதத்தை முன்னறிந்தவர்களாக இல்ல. அவங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு வேதத்தை புதிதாக கட்டு அறிந்து கொள்கிறவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு சில காரியங்களை மனுஷர் பேசுகிற விதமாய் எளிய நடையில புரிய வைக்க வேண்டியதா இருக்கு. இன்றைக்கு நாம பார்த்த வசனம் கொரிந்து சபைக்கு சொல்லப்பட்டதாக இருக்கு. கொரிந்து சபையில அதிகப்படியான யூதர்களே காணப்படுறாங்க. யூதர்கள் வேதத்தை முன்னறிந்தவர்களாக இருக்கிறாங்க. அவங்களுக்கு தேவனுக்குரிய காரியங்களும் ஆவிக்குரிய விஷயங்களும் ஏற்கனவே வேதத்தின் மூலமாக அறிவிக்கப்பட்டதாக இருக்கு. எனவே ஆவிக்குரியவைகளை பகுத்தறிய முடியும். அந்தபடியா பவுலடியார் ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோட சம்பந்தப்படுத்தி காண்பித்து அவர்களுக்கு விளக்குகிறவராக இருக்கிறாரு. ஆவிக்குரியவைகளை அறிந்து கொள்வதற்கு பரிசுத்த ஆவியானுடைய துணை மிகவும் தேவைப்படுகிறது. ஏன்னா ஆவியானவரே தேவனுடைய ஆழங்களை அறிந்து வைத்திருக்கிறாரு. தேவனுடைய சித்தம் இன்னதென்று நமக்கு உணர்த்துகிறவராக இருக்கிறாரு. நாம இன்னைக்கு பிரதானமா பார்த்த வசனங்களுக்கு முன்பாக கொடுக்கப்பட்ட 10, 11 ஆகிய வசனங்கள்ல கூட நமக்கோ தேவன் அவைகளை தமது ஆவியினாலே வெளிப்படுத்தினார். அந்த ஆவியானவர் எல்லாவற்றையும் தேவனுடைய ஆழங்களையும் ஆராய்ந்திருக்கிறார். மனுஷரில் உள்ள ஆவியே அன்றி மனுஷரில் எவன் மனுஷருக்குரியவைகளை அறிவான்? அப்படி போல தேவனுடைய ஆவியே அன்றி ஒருவனும் தேவனுக்குரியவைகளை அறிய மாட்டான். தேவ ஆவியானவரே தேவனுக்குரியவைகளை அறிந்து கொண்டு நமக்கு அதை போதிக்கிறவராக இருக்கிறாரு. அப்படியாக ஆவிக்குரிய சிந்தையில மேலோங்கும் போதே தேவ சித்தத்தை அறிந்து செயல்பட முடியும். அந்த ஆவிக்குரிய சிந்தையில மேலோங்குவதற்கே மாம்சத்தில் இருக்கிற சுயத்தை அழித்து நம்முடைய மாம்ச சரீரத்தை தேவனுக்கு உகந்த பரிசுத்த ஜீவ பலியாக மாற்றணும். அப்போ நம்முடைய மாம்சமானது தேவ ஆவியானவர் தங்கியிருக்கிற ஆலயமாக நம்மை வழிநடத்துகிறதாக இருக்கும். நாம மாம்சத்துல நம்முடைய சுய சிந்தையே சார்ந்திருந்தோமே ஆனால் நம்மால ஆவியானுடைய சத்தத்தை கேட்க முடியாது. இந்த ஆவியானவர் தானே நம்மை சகல சத்தியத்திற்குள்ளே நடத்துவதற்காக கொடுக்கப்பட்டிருக்காருன்னு சொல்லி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து யோவான் 16 அதிகாரம் 13 வசனத்துல சொல்லியிருக்காரு. அந்த வசனத்துல முக்கியமா அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவர்கள் யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க ஆவியானவர் கூட தம்முடைய சுயமாய் பேசாமல் சொல்லப்பட்டிருக்கு. அப்படியாக ஆவியானவரும்
தேவனுடைய ஆழங்களையே நமக்கு அறிவிக்கிறவராக இருக்கிறாரு. தன்னுடைய சுயத்தினால வெளிப்படுத்தலங்கிறத இந்த வசனம் காண்பிக்குது. சத்திய ஆவியானவரே அந்தபடியா இருக்கும்போது நாம் நம்முடைய மாம்சத்துல இருக்கிற சுயத்தை அழிக்கும் போதே ஆவிக்குரிய சிந்தையில மேலோங்க முடியும், ஆவிக்குரிய வளர்ச்சியில தேர்ச்சி அடைய முடியும். இது ஒரே நாள நடக்கிற காரியம் இல்ல. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு நாளும் நம்ம அவருடைய வார்த்தைகள்ல தேர்ந்தவர்களாகி சத்திய ஆவியானவர் துணை கொண்டு இந்த வார்த்தைகளை தியானிக்கும் போது அந்த தேர்ன பக்குவத்துக்கு வருவோம். அப்படியாக மாம்சத்தில் இருக்கிற சுயமானது முற்றிலுமாய் மட்டுப்படுத்தப்பட்டு ஆவிக்குரிய மனிதன் வளர்ந்து மேலோங்கி நாம தேவ சித்தத்திற்கேற்ப நடத்தப்படுபவர்களாக இருப்போம். அப்படியாக ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிந்து கொள்ளக்கூடிய தேவ ஞானம் நமக்கு தேவைப்படுது. அந்த தேவ ஞானத்தை அருளி செய்கிற ஆவியானவருக்கு நம்மை ஒப்பு கொடுப்பதற்கு நம்முடைய மாம்சத்துல காணப்படுகிற சுயத்திலிருந்து நாம வெளியே வரணும். இந்த சுயத்திலிருந்து வெளியே வராததுனாலதான் நிறைய பேரு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டும் ஆவிக்குரிய காரியங்களை புரிந்து கொள்ள முடியாம இருக்காங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற சுய விருப்பமானது அவங்களுடைய புத்தியையும் ஞானத்தையும் சார்ந்திருக்கு. அது அவங்க இடத்துல இருக்கிற படிப்போ வேலையோ திறமையோ அவங்க வாங்குற சம்பளமோ இல்ல அவங்கள சுற்றி இருக்கிற மனிதர்களோ இல்ல அவங்க இடத்துல இருக்கிற பணமோ ஆஸ்தியோ இந்தப்படியான காரியங்களை பற்றி இருக்கும் போது சுயத்தையே பற்றி கொண்டிருக்க முடியும். அப்படி சுயத்தை பற்றி கொண்டிருக்கும் போது தேவனுக்குரியவைகளை அறிந்து கொள்ள முடியாம போகுது. அதனாலேயே நாம நம்முடைய சுயபுத்தியின் மேல சாயாம இருக்கணும். இதையே நீதிமொழிகள் 3வது அதிகாரம் 5வது வசனமும் 6வது வசனமும் காண்பிக்குது. உன் சுயபுத்தியின் மேல் சாயாமல் உன் முழு இருதயத்தோடும் கர்த்தரில் நம்பிக்கையா இருந்து உன் வழிகளிலெல்லாம் அவரை நினைத்துக்கொள், அப்பொழுது அவர் உன் பாதைகளை செவ்வைப்படுத்துவார். நம்முடைய சுயபுத்தியின் மேல சாயாம கர்த்தரை முழுவதுமாக நம்பி இருந்து அவருடைய ஆவியானவர் துணை கொண்டு நம்முடைய வழிகள் எல்லாம் அவரிடத்துல ஒப்பு கொடுக்கும் போது அவர் நம்முடைய பாதைகளை செவ்வைப்படுத்துபவராக இருப்பாரு. அந்தபடியாக நம்முடைய மாம்சத்துல காணப்படுகிற சுயத்தை அழித்து நாம ஆவிக்குரிய வாழ்க்கையில வளர்ச்சி அடைந்து தேவனுடைய சித்தம் இன்னதென்று அறிந்து செயல்படுவதற்கு அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேலை நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, ஆவிக்குரிய காரியங்களை நிதானித்து அறிந்து கொள்ள மாம்சத்தில் இருக்கிற சுயமானது அழிக்கப்படணுங்கிறத வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு தெளிவாக காண்பிக்கிறீங்க தகப்பனே. ஆண்டவரே, எங்களுக்குள்ளார காணப்படுகிற சுயத்தின் மேல நாங்க சாயாமல் உம்மீது முழு இருதயத்தோடு நம்பிக்கையா இருந்து எங்கள் வழிகள் எல்லாம் உம்மை நினைத்து கொண்டு உம்முடைய ஆவியானவர் துணை தேடணும் தகப்பனே. தேவ ஆவியானவர் துணை கொண்டு இந்த மாம்ச சரீரத்தை உமக்குகந்த பரிசுத்த ஜீவ பலியாக மாற்றி ஆவிக்குரிய சிந்தையில எழும்பி தேவ சித்தத்தை அறிந்து செயல்படுபவர்களாக நீர் எங்களை நடத்தப் போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி மகிமை கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.